வணக்கம். என்னோட பேர் பூங்குன்றன். நான் புதுச்சேரி பக்கத்தில் பூர்ணாவப்பம்ன்ற கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன். இங்கே எனக்கு 2.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் இயற்கை விவசாயம் செய்கிறேன். இங்கே பல பயிர் சாகுபடி நடக்குது. இப்போ இந்த நிலத்தில் நீங்கள் பல பயிர் சாகுபடியை பார்க்க முடியும். மேலே இருக்கிறது தென்னை, பக்கத்தில் இருக்கிறது மா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வாழை, அது கீழே இருக்கிற அன்னாச்சி, இப்படி பல வகை பயிரை நம்மளால் ஒரே நிலத்தில் விவசாயம் பண்ணுறேன். இப்போ எனக்கு தேவையான பொருட்கள் இங்கேருந்தே பெரும்பாலும் கிடச்சிருது. உதாரணத்துக்கு வாழை இங்கேருந்தே எனக்கு கிடச்சிரும், மா இங்கேருந்தே கிடச்சிரும், தென்னை கிடச்சிரும், இளநீர் கிடச்சிரும், அன்னாசி பழம் சீசனுக்கு வருடம் ஒரு முறை கிடச்சிரும். இது இல்லாமல் அங்கங்கே சில மரங்கள், பழமரங்கள், பலாமரம் வச்சுருக்குறோம், அதுலேருந்தும் கிடச்சிரும். சில இடங்களில் மிளகு கொடி ஏற்றி வச்சுருக்கோம். அப்போது ஒரு விவசாயி ஒரே பயிரை நம்பி இருக்காமல் பல வகை பயிர் ஒரே நிலத்தில் பயிர் செய்வதன் மூலமாக அவருக்கு தேவையான வருமானம் ஒரே நிலத்துலேருந்து கிடச்சிடணும். உதாரணமாக இங்கே இருக்கிற தென்னை வருடம் முழுக்க பலன் கொடுக்கக்கூடியது. இங்கே இருக்கிற மா வருடத்துக்கு ஒரு முறை பலன் கொடுக்கக்கூடியது. இங்கே இருக்கிற அன்னாசி வருடத்துக்கு ஒரு முறை பலன் கொடுக்கக்கூடியது. வாழை நாங்கள் 2011 நட்ட வாழை தான், தானே புயலுக்கு அப்புறம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற கன்றுகள் இன்னமும் மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு பலன் தந்துட்டு தான் இருக்குது. அதனால் அதை முழுமையாக அழிக்கலை. இதுலேருந்து கிடைக்கிற பொருள் சமையலுக்கோ பழத்துக்கோ தேவைப்படுறோம். அதுலேருந்து கிடைக்கிற கழிவுகள் மாட்டுக்கு உணவாக பயன்படுது. ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாதிரி பல பயிர் ஒரே இடத்துல சாகுபடி செய்கிறது மூலமாக தம்மோட வருமானத்தை பெருக்கிக்கொள்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். இல்லை, அது நமக்கு நிறைய கேப் விடுறதன் மூலமாக நம்ம சூரிய வெளிச்சத்தை கொஞ்சம் அறுவடை பண்ணுறது மூலமாக பயிர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அப்போ அந்த மாதிரி பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணுறது மூலமாக மேட்டுப்பாத்தி மாரி போட்டு வேளாண் கழிவுகளை போட்டு மண்ணை போட்டு மூடுறதுனால இந்த வேளாண் கழிவுகள் மக்கிடும். இந்த மக்கிற வேளாண் கழிவுகளை மரங்களோ செடிகளை இழுத்துரும். இந்த இடம் கேப்பாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் படுறது மூலமாக மண் வளம் பெருகும். இப்போ நாங்கள் கோழி வளர்க்குறோம், நாட்டுக்கோழிலாம். அதெல்லாம் இங்கே சிச்சு கழிவு களை செடிகள்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்களோட உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு, அதோட உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த நிலம் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அப்போது ஒரு விவசாயி இந்த மாதிரி பல பயிர் சாகுபடி செய்யும்போது அவருக்கான வருமானம் கூடுறத நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும். இப்போ ஒரே நிலத்தில் பல பயிர் சாகுபடி, ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படுது, அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னா ஏதாவது ஒரு பயிராக நமக்கு இயற்கை சீற்றத்தில் மிஞ்சி இருக்கும். உதாரணமாக வாழை மரம்லாம் கீழே விழுந்துருச்சுன்னா ஒரு அடுத்த 6 மாதத்தில் அதை கட் பண்ணி விட்டோம்னா கீழ் மரம் மூலமாக அடுத்த வாழை மரத்தை நம்மளால் ஒரு 8 மாதத்தில் அறுவடை பண்ண முடியும். அண்ணா செடி ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. மாங்கிளைகள் ஒடிஞ்சு வந்தோன்னா அதை கட் பண்ணி விட்டோம்னா மறு கிளைகள் மூலமாக செய்ய முடியும். ஆனால் தென்னை மரம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு முறை கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம மறுநடவு செஞ்சு தான் பண்ண முடியும். அப்போது ஒரு தென்னந்தோப்பு வச்சுருக்கிற ஒரு விவசாயி ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அவர் தென்னை முழுக்க அழிஞ்சு போச்சுன்னா அவரோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிடும். இந்த மாதிரி பல பயிர் சாகுபடி பண்ணுறது மூலமாக ஏதாவது ஒரு பயிர் தப்பிச்சாலும் அதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தில் அவர் வாழறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாதிரி பல பயிர் சாகுபடி செய்கிறது மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்றதுக்கான எளிமையான வழிமுறையை கடைபிடிக்க முடியும். உரங்கள்லாம் நீர் வழி உரம் தான். நாங்கள் அந்த கால்நடை கழிவுகள் எல்லாத்தையும் ஒரு தொட்டியில் சேகரிச்சிருவோம். அந்த தொட்டியில் பாசன நீர் வழியாக போய் அதில் கரையிறதுல தான் இயற்கை இடுபொருட்களை கொடுக்குறோம். இஎம்மு, ஜீவாமிர்தம், இஎம்மு, வேஸ்ட் டிகம்போசரு, எருக்கலை கரைசல், பூச்சி விரட்டி, கோமியம், மூலிகை சாண உரம், இதெல்லாம் ஒரு எப்போல்லாம் தண்ணி பாய்ச்சிருமோ அப்போ விதவிதமான உரம். இந்த தடவை தண்ணிக்கு இஎம் கொடுக்கணும்னா அடுத்த தடவை வேஸ்ட் டிகம்போசர் கொடுப்போம். அதுக்கு அடுத்த பாசனத்துக்கு எருக்கலை கரைசல் கொடுப்போம். அதுக்கு அடுத்த பாசனத்துக்கு மூலிகை சாணம் கொடுப்போம். இதுன்றது கிடையாது. ஒரு டைம் கொடுத்தது மறு தடவை கொடுக்க மாட்டோம். ஒரே சுழற்சி முறையில் வரிசையாக டேபிள் மாதிரி போட்டு 1, 2, 3 வரிசையாக கொடுத்துட்ருப்போம். இப்போ ஒரே சத்தை நமக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா, எல்லாம் போகணுன்றதுனால இந்த மாதிரி பலவித உரங்களை நீர் வழியாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இல்லை, கோழிகள் இருக்கிறதுனால தான் களைகள் இல்லை. கோழிகள் அந்த களைகளை கொஞ்சம் எடுத்துரும். அது இல்லாமல் இந்த சுத்தமாக வச்சுக்கிறோன்ற பேரில் வீடு இங்கே இருக்கிறதுனால சுத்தமாக வச்சுக்கணுன்றதுனால களை செடிகள் இல்லாமல் பார்த்துக்குவோம். நாங்கள் உரமாக வெளியிலேருந்து வாங்கி போடுறதுனால களை செடி வர்றது ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடுது.
எங்களுக்கு பெரும்பாலும் மண்புழு உரம் இங்கேயே தயார் பண்ணிடுறோம். அப்போ களைகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் காரணம். அது முக்கியமான காரணம். ஆமாம், நான் இங்கே கிடைக்கிறது தான். இங்கே சாப்பிட்டு போகிறதுல கிடைக்கிற பழங்கள் அதோட கதிர் தான் வந்து அன்னாசியை நாங்கள் வந்து பண்ணுறோம். சின்னதாக இருந்தால் கூட எனக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் உணவு உற்பத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்துலேயும் கதிர் காய் வந்துருச்சு. ஆமாம், எல்லா இடத்துலையும் காய் இருக்குது. 2 வருஷம் அது வச்சு 2 வருஷத்தில் அறுவடை ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இது ஒன்றும் நிலத்துக்கும் பாதிப்பு கிடையாது, யாருக்கும் பாதிப்பு கிடையாது. எவ்வளோ வறட்சினாலும் தாங்கின்னு வளரக்கூடிய ஒரு பயிர் தான் அன்னாசி. தனிப்பயிரை பண்ணலாம். தனிப்பயிராக கேரளா மாதிரி தென்காசி மாவட்டத்தில் சில இடங்களில் பண்ணுறாங்க. இங்கே தனிப்பயிருக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தனிப்பயிர் வைக்கிற அளவுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. நாங்கள் அதனால் இதை வந்து கூட்டு பலப்பயிர் சாகுபடியில் தான் இதை நாங்கள் பண்ணுறோம். இல்லை, பூச்சி நோய் தாக்கெல்லாம் மாவு பூச்சி வரும். மற்றபடி பெரிய அளவில் பூச்சி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா நம்ம ரசாயன உரம் போடுறதில்ல, இயற்கை உரங்கள் போடுறதுனால பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய பாதிப்பு எனக்கு இல்லை. ஈரோபைட்ஸ்லேருந்து தாக்குதல்னு சொல்கிறாங்க, சாறு உறிஞ்சும் பூச்சி. அதே என் தண்ணியில் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி மாவு பூச்சி இருக்கும், அது வந்து ஒரு சீசனுக்கு போயிடும். இயற்கை இடுபொருள் கொடுக்குறதுனால எனக்கு அந்த மாதிரி நோய் தாக்கலாம் ரொம்ப குறைவு தான். மற்ற விவசாயிகள் ரசாயன விவசாயிகளை கம்பேர் பண்ணும்போது எனக்கு நோய் தாக்குதல் இல்லைன்னே சொல்லலாம். சில பேர் ரசாயனத்தில் வந்து அங்கே ரசாயனம் பண்ணி தான் அந்த பூச்சிலாம் இங்கே வந்துடும். அப்படி அவ்வளோ உண்மையாக அதெல்லாம் வரும், வந்துட்டு போயிடும். அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு நம்ம நிலத்துல ஏற்படுத்தாது. நீங்கள் தெளிப்பில் எதுவும் குடிக்கிறது அதெல்லாம் வந்து இல்லை, தெளிப்பில் சீசன் அப்போ மீன் அமிலம் சிபிபிலாம் கொடுப்போம். சிபிபி வரவங்க தயார் பண்ணுறோம், அதையும் கொடுக்குறோம். மூலிகை சாண உரம், உயிராற்றல் வேளாண்மை இங்கே பண்ணுகிறோம். கொம்பு சாண உரம், கொம்பு சிலிக்கா உரம், சிபிபி எல்லாமே பண்ணுறோம். அதையும் நாங்கள் உரமாக எங்கள் நிலத்துக்கு பயன்படுத்துறது வழக்கமாக வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய உரங்கள் எல்லா உரங்களும் தயார் பண்ணோம். இஎம்ஐ, வேஸ்ட் டிகம்போசரு, எருக்கலை கரைசல், பூச்சி விரட்டி, பஞ்சகவியம், அமிர்த கரைசல், இப்படி எல்லா உரமும் இங்கே தயார் பண்ணுறோம். எங்கள் தேவைக்கு போக மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். ஒரு ஹெட்மாஸ்டராக இருக்கீங்க, எப்படி இவ்வளோ வேலைகளை உங்களால் பார்க்க? இல்லை, அது கொஞ்சம் நேரம் இதுக்கும் செலவு பண்ணணுன்றதுனால தான் காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம் இதுக்காக செலவு பண்ணால் போதும் எனக்கு. மற்றபடி சனி ஞாயிறில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ஓய்வு நேரங்களில் மற்ற வேலைகள் இதில் கொஞ்சம் கடினமான 2 மணி நேரம் செய்கிற வேலையெல்லாம் அந்த மாதிரி நேரத்தில் செய்யலாம். போதும். நான் வச்சுருக்க செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி அங்கங்கே பைப்பு, மண்வெட்டி எடுக்க தேவையில்லை. அங்கங்கே திறந்து விட்டு அங்கங்கே தண்ணி போயிடும். காலையில் 6 மணிக்கு மோட்டர் கிளப்புனா 8:30 9 மணிக்கெலாம் மூடிடுவோம். சூரிய வெளிச்சம், சூரியன் உதய ஆரம்பித்து நல்ல வெயில் காயும்போது எப்பவுமே தண்ணி பாய்ச்ச மாட்டோம். சாயந்தரம்னா 4 மணிக்கு மேலே தான், அது 7 8 மணி வரைக்கும் கூட தண்ணி பாய்ச்சுவோம். ஏன்னா சூரிய வெளிச்சம் இருக்கும்போது நிறைய தண்ணி ஒளிச்சேர்க்கை பண்ணுன்ற பேர்லேயும் வேஸ்ட்டாக போயிடும் சூரிய வெளிச்சத்தின் மூலம். அதனால் நிழல் இருக்கிற சமயத்தில் தண்ணி பாய்ச்சறத வழக்கமாக வச்சுக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உபயோகமாக நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எந்த நேரங்களும் பார்க்காம தண்ணி பாய்ச்சிடுறாங்க. இது ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப உபயோகமாக நினைக்கிறேன். நிறைய கேள்வி பதிலுங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி.